அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொள்வதற்காக இருந்த ஒரு கூட்டத்தில் அந்த கூட்டத்திற்காக திமுக சார்பாக கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு கொடி கம்பங்கள் நெடுஞ்சாலையில் நடப்பட்டிருக்கிறது. அதே போன்று ராட்சத பேனர்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேனர், அவருடைய படம் பொறித்த பேனர் 25 அடியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேனர் என்ன ஆயிருக்குன்னா, ஆட்டோவில் சிறுவர்கள், பள்ளிக்கூட மாணவர்கள் பயணம் செய்கிறாங்க ஆட்டோவில். அந்த ஆட்டோ மேலே இந்த 25 அடி பேனர் விழுந்து நூலிழையில் உயிர் தப்பியிருக்கிறார்கள் அந்த சிறுவர்கள். இந்த செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளினுடைய இந்த பேனர் கலாச்சாரம் என்பது புதிதல்ல. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுக சார்பாக வைக்கப்பட்டிருந்த பேனர் விழுந்து சுபஸ்ரீ என்கிற ஒரு இளம் பெண் மரணம் அடைந்த செய்திகள் எல்லாம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெரிய சோகத்தையும் கொந்தளிப்பையும் தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்தியது. இன்னும் சொல்ல போனால் அந்த சுபஸ்ரீ அவருடைய மரணம் என்பது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியது. பல நாட்கள் ஊடகங்கள் அதை பெரிய ஒரு பேசு பொருளாக மாற்றினார்கள். அந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடும் கண்டனத்தை எல்லாம் தெரிவித்திருந்தார். நீங்கள் யார் யாருக்கெல்லாமோ மாவு கட்டு போடுறீங்க, பாத்ரூம்ல எல்லாம் வலிக்கி விழுறாங்க, இந்த பேனர் வைத்தவரை ஏன் இதுவரை கைது செய்யலை, அவர் மேலே ஒரு தூசி கூட படலையே, இந்த பேனர் விழுந்து சுபஸ்ரீ அவர்கள் மரணம் அடைந்திருப்பது என்பது முழுக்க முழுக்க அரசினுடைய அலட்சியம்தான் இதற்கு காரணம், அரசு தான், அதிமுக அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி கடுமையான கண்டனத்தை எல்லாம் எழுப்பி சுபஸ்ரீ அவர்களுடைய குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடெல்லாம் திமுக சார்பாக வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கடந்த அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா திமுகவினர் இந்த பேனர் விவகாரம், பேனரால் ஏற்பட்ட இந்த மரணம், சுபஸ்ரீ அவருடைய மரணத்தை ஒரு பெரிய ஒரு அரசியலாக மாற்றினார்கள். சரி, அதிமுக ஆட்சி காலத்தில் பேனர் கலாச்சாரத்திற்கு எதிராக திமுக குரல் கொடுக்குறாங்க. அப்போ திமுக ஆட்சிக்கு வந்தால் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த பேனர் கலாச்சாரம் ஒழிக்கப்படுமா என்கிற ஒரு கேள்வியே இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அதிமுக ஆட்சி காலத்திலேயே திமுகவினர் இந்த பேனர் கலாச்சாரத்திற்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்தாலும் அதிமுக எந்த அளவிற்கு பேனர் கலாச்சாரத்தை வைத்தார்களோ அதே அளவிற்கு, அதற்கு சற்றும் குறைவில்லாத அளவிற்கு எதிர்க்கட்சியாக இருந்தபோதே திமுக பேனர் கலாச்சாரத்தை ஆதரித்தார்கள். இவர்களும் அதைத்தான் செய்து வந்தார்கள். சரி, ஆளுங்கட்சி ஆகிவிட்டார்கள். ஆளுங்கட்சி ஆனதற்கு பிறகாவது இவர்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு வருகிறதா என்று பார்த்தால் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருந்த பேனர் கலாச்சாரத்தை மிஞ்சக்கூடிய அளவிற்கு திமுக ஆட்சியில் பேனர் கலாச்சாரம் தலைவிரித்து ஆடியது. அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் தற்போது இந்த பேனர் சிறுவர்கள் பயணித்த ஆட்டோ மேலே விழுந்திருக்கு. நீங்கள் நினச்சி பாருங்கள், 25 அடி பேனர், உதயநிதி ஸ்டாலின் அவருடைய படம் பொறித்த பேனர், அதுதான் இந்த ஆட்டோவில் விழுந்திருக்கு. ஒருவேளை அந்த மாணவர்களுக்கு, அந்த சிறுவர்களுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் யார் பொறுப்பேற்றிருப்பது? பேனர் உதயநிதி ஸ்டாலினுடைய பேனர், யார் பொறுப்பேற்பது? உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்பாரா? அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொள்வதாக இருந்திருக்கிறது. 2 பேருமே தான் கலந்து கொள்கிறார்கள் அந்த கூட்டத்தில். ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பாரா? இதே சம்பவங்கள் தானங்க கடந்த ஆட்சி காலத்தில் நடந்தது. கடந்த ஆட்சி காலத்தில் இது போன்ற தவறுகளை எல்லாம் எதிர்த்தீர்கள், கடுமையாக கண்டித்தீர்கள். ஆனால் உங்களுடைய ஆட்சி காலத்திலும் அதே தானே தொடர்கிறது. இந்த பேனர் வச்சாதான் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்வாரா? இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேனர் வச்சாதான் கலந்து கொள்வாரா? பேனர் வைக்கலான்னா நிகழ்ச்சிக்கு வரவே மாட்டாரா? இது எப்படி பார்ப்பது இதை? இந்த கேள்வியை நாம் மட்டும் எழுப்பவில்லை, நீதிமன்றம் ஏற்கனவே இந்த கேள்வி எழுப்பியது. சுபஸ்ரீ அவர்களுடைய அந்த மரணத்தின் போது நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை அன்றைய அதிமுக அரசை நோக்கி எழுப்பியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் திமுகவினரை நோக்கியும் எழுப்பியிருந்தது. அதிமுக அரசை கடுமையாக விமர்சித்தது. என்னன்னா, நீங்கள் இந்த பேனர் கலாச்சாரத்தை எப்போதான் நீங்கள் கைவிடுவீங்க? இன்னும் இந்த அரசு அதிகாரிகள் எத்தனை உயிரை தான் நீங்கள் காவு வாங்க போறீங்க? இன்னும் எத்தனை மக்களுடைய ரத்தத்தை தான் நீங்கள் உறிஞ்ச போகிறீர்கள் என்று சொல்லி கடுமையான கண்டனத்தை எல்லாம் பதிவு செய்திருந்தது. அந்த பேனரை வைத்த நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியும், அது மட்டுமல்லாமல் அதற்கு அனுமதி கொடுத்த அதிகாரிகள் மீதும், இல்லை அனுமதி கொடுக்காமல் இந்த பேனர் வைக்கப்பட்டிருந்தது என்றால் இதை கண்காணிக்காத அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்டனம் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் திமுக தலைவர் ஏன் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார்? திமுக தலைவர் தன்னுடைய கட்சியினர் பேனர் வைக்கக்கூடாது என்று சொல்லி வெளிப்படையாக அறிவிக்க வேண்டியதானே என்று அப்போதே திமுகவின் மீதும் நீதியரசர் அவர்கள் குற்றச்சாட்டை வைத்திருந்தார், எதிர்க்கட்சியாக திமுக இருந்தபோது. அதை தொடர்ந்து தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அறிக்கையெல்லாம் வெளியிட்டார். நான் கலந்து கொள்ளும் கூட்டங்களில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தும் விதமாக பேனர்லாம் வைக்கக்கூடாது, அப்படி பேனர் வைத்தால் நான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மாட்டேன்
பேனர் வைத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றெல்லாம் சொன்னார்கள். சமீபத்தில் கூட திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கூட திமுகவினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய RS பாரதி அவர் கடுமையான கண்டனத்தோடு அறிக்கையெல்லாம் பதிவு செய்தார்கள். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார், இது போன்று பேனர் கலாச்சாரத்தில் நம்ம அதிக அளவில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி. தலைவருடைய உத்தரவை ஏற்று நீங்கள் கழக தோழர்கள் எல்லாருமே நீங்கள் அந்த உத்தரவை கடைபிடித்தீர்கள். ஆனால் நம்ம திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பல இடங்களிலும் இந்த பேனர் கலாச்சாரம் தலைவிரித்தாடுவதாகவும் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில், மக்கள் முகம் சுளிக்கக்கூடிய வகையில் பேனர் கலாச்சாரம் நம்முடைய தோழர்களால், திமுக உடன்பிறப்புகளால் வைக்கப்படுவதாக எங்களுக்கு செய்திகள் வருகிறது. இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இதை யார் செய்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிக்கை வெளியிட்டார். அது மட்டுமல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு திமுகவினுடைய ஒரு கூட்டத்திற்கு கொடிக்கம்பம் நாட்டக்கூடிய ஒரு 13 வயதான ஒரு சிறுவன் மரணமடைந்தார். அதுக்கு ஐயா ஸ்டாலின் ஆறுதலையும் தெரிவித்து கண்டனத்தையும் தெரிவித்தார். இது போன்ற நிகழ்ச்சிகள் இனி நடக்கவே கூடாது. இந்த பேனர் விவகாரத்தில் திமுகவினர் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லி ஐயா ஸ்டாலின் பல முறை பேசியதாக செய்திகள் எல்லாம் வருகிறது. அப்போ பல முறை முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய கட்சியினருக்கு அறிக்கை வாயிலாக செய்திகளை வெளியிட்டதற்கு பிறகும் கட்சியினர் வைக்கிறார்கள் என்றால் இதை நம்ம எப்படி பார்ப்பது? இப்போ கட்சியினர் ஐயா ஸ்டாலின் மதிக்கவில்லை என்று நாம் அதை பார்க்கலாமா? அப்படி எடுத்துக்கொள்ளலாமா? ஸ்டாலினே ஒரு பொருட்டாகவே திமுகவினர் நினைக்கல, அவரை மதிக்கவே இல்லை, அவரை கட்சியினுடைய ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்றால் கட்சியின் தலைவர் சொல்வதை அவர்கள் செயல்படுத்தியிருப்பார்கள். இங்கே செயல்படுத்தாததை பார்க்கிற போது அப்போது ஸ்டாலின் திமுக தொண்டர்கள் மதிக்கவில்லையா என்கிற கேள்வி எழுகிறது. இன்னொரு புறம் ஐயா ஸ்டாலின் வெளிப்படையாக அறிக்கையை வெளியிட்டு விட்டு மறைமுகமாக அதெல்லாம் சும்மா நான் அரசியலுக்காக நான் வெளிப்படையாக அறிக்கை வெளியிடுகிறேன், நீங்கள் பேனர் வைத்தால் தான் நான் வருவேன் என்று சொல்லி மறைமுகமாக நிர்வாகிகளுக்கு சொல்கிறாரா என்கிற கேள்வியும் எழுகிறது. ஏனென்றால் நீங்கள் எல்லோருக்குமே தெரியும், திமுகவினுடைய கூட்டங்களில் எந்த அளவிற்கு விதிமீறல்களோடு அனுமதி இல்லாமல் இவர்கள் பல இடங்களிலும் பேனர் வைக்கிறார்கள் என்பது தெரியும். போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக பல பகுதிகளிலும் எங்கெல்லாம் திமுக கூட்டம் நடக்கிறதோ அங்கெல்லாம் இவர்கள் முறையாக அனுமதி வாங்குவதும் இல்லை. இது போன்று உயிர்காவு வாங்கக்கூடிய அளவிற்கு பெரிய பெரிய ராட்சத பேனர்களை வைக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ இதை எப்படி நம்ம பார்ப்பது? நீதிமன்றம் கேட்டதுதான், இன்னும் எத்தனை உயிர்களை நீங்கள் காவு வாங்குவதற்கு காத்திருக்கிறீர்கள்? முதல்ல எதுக்கு இவ்வளவு பெரிய பேனர்? உதயநிதி ஸ்டாலின் 25 அடியில் பேனர் வச்சாதான் அவர் நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வாரா? அப்படி நிகழ்ச்சிக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே, அப்படி தேவையில்லையே. 25 அடியில் ஒரு பேனர் அப்படின்னா அவ்வளவு பேனர் வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் செய்த சாதனை என்ன? அப்படி என்ன பெரிய சாதனை செஞ்சிட்டீங்க நீங்கள் பேனர் வைக்கக்கூடிய அளவிற்கு? இந்த பேனர் கலாச்சாரம் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும். நீங்கள் வைங்க, நிகழ்ச்சி நடக்குதா, பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு இல்லாமல் ஒரு சில பேனர்களை வைக்கலாம். ஆனால் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், காது குத்தாக இருக்கட்டும், கெடா வெட்டாக இருக்கட்டும், திருமண நிகழ்வாக இருக்கட்டும், கட்சியில் யாராவது இணையக்கூடிய நிகழ்வாக இருக்கட்டும், எந்த நிகழ்வாக இருந்தாலும் எல்லா நிகழ்வுக்கும் இந்த பேனர் கலாச்சாரம் தலைவிரித்தாடுகிறது. நீதிமன்றம் என்ன கருத்தை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விவாகரத்தை தவிர மற்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் இந்த அரசியல் கட்சியினர் இந்த பேனர் கலாச்சாரத்தை வச்சிருக்கிறாங்க, ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஏன் ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்கள்? அப்போ இதுதான் நீங்களும் செய்வீர்கள். நான் உங்களுக்கும் அதிமுக ஆட்சிக்கும் என்ன வேறுபாடு, என்ன வித்தியாசம்? அதிமுக ஆட்சியிலும் இதுதான் நடந்தது. எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்க, அதை செய்கிறதே இல்லை. இப்போ இது ஒரு சாதாரண செய்தி இல்லைங்க. ஒரு பேனர் இன்னைக்கு திமுகவினுடைய பேனர், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய, அதாவது துணை முதலமைச்சருடைய பேனர் அப்படியே பள்ளி மாணவர்கள் மீது அவர்கள் பயணித்த ஆட்டோ மேலே விழுது அப்படின்னா இது ஒரு சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய செய்தி அல்ல. மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசு, அந்த அரசை நடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள், துணை முதலமைச்சர் அவருடைய பேனரை உயிரை பறிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்றால் இது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கணுமா இல்லையா? இதை பேசினார்களா? இதை ஏதாவது ஊடகங்கள் பேசியதா? எத்தனை ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டது? கடந்த ஆட்சியில் சுபஸ்ரீ அவர்களுடைய மரணத்தின் போது எல்லா ஊடகங்களும் பேசியது, கடுமையாக பேசியது, கடும் விவாதங்களை செய்தார்கள். அதை ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக வைத்திருந்தார்கள். நாமும் கூட பேசினோம் அப்போது. ஆனால் அந்த சம்பவத்திற்கு பேசியவர்கள் யாருமே இந்த சம்பவத்துக்கு ஏன் பேசலை? ஏன் நீங்கள் உயிர் பலி எதுவும் நடக்கலை என்று சொல்லி கடந்து செல்கிறீர்களா? அப்போ உயிர் பலி நடந்தால்தான் பேசுவீர்களா? இல்லை உயிர் பலி நடந்தாலும் திமுக ஆட்சி என்றால் பேச மாட்டீர்களா? எப்படி பார்ப்பது? இதெல்லாம் விவாத பொருள், இதை தானங்க விவாத பொருளாக மாறி இருக்க வேண்டும். இதெல்லாம் பேசு பொருளாக மாறுவதே இல்லைங்க. திமுகவுக்கு எதிராக என்ன நிகழ்வுகள் நடந்தாலும், என்ன செய்தி வந்தாலும் அதெல்லாம் விவாத பொருளாக மாறுவதே இல்லை. அது பேசு பொருளாக ஒருபோதும் மாறாது. கடந்த 2-3 நாளாக நீங்கள் பாருங்களேன், இந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக திமுக மாநில அரசு
இதோ இவங்க கடுமையாக சண்டையிடுறது போன்ற ஒரு நாடகம். இந்த நாடகம் எதுக்கு? இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அமலாக்கத்துறையினுடைய அந்த சோதனை, அதில் வந்து டாஸ்மாகில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி அளவிற்கு ஊழல் நடந்திருப்பதாக செய்திகள் வருகிறது. அப்போ அதை தானே விவாத பொருளாக மாற்ற வேண்டும், அதுதானே விவாத பொருளாக்கி இருக்கணும். திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய மதுபான நிறுவனம் அதனுடைய அலுவலகத்தில் சோதனை நடக்குது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய நெருங்கிய நண்பர்களுடைய இல்லத்தில் சோதனை நடக்குது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடக்குது. இதெல்லாம் பேசு பொருளாக மாறிச்சா? இதெல்லாம் பேசு பொருளாக மாறாது, அதை பேச மாட்டார்கள். இப்போ நேற்றைய தினம் அறப்போர் இயக்கம் ஒரு ஊழலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. ரேஷன் துறையில் கிட்டத்தட்ட 1000 கோடி அளவிற்கு ஊழல் நடந்திருப்பதாக அறப்போர் இயக்கம் ஆதாரங்களோடு அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் வைக்கிறார்கள். பத்திரிகையாளர் சந்திப்பு வைத்து அவர்கள் செய்திகள் எல்லாம் சொல்கிறார்கள். அது பற்றி ஏதாவது ஊடகங்கள் பேசியதா, விவாத பொருளாக மாற்றியதா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது பற்றியெல்லாம் பேசவே மாட்டார்கள். ஏன் பேச மாட்டார்கள்? அதை பற்றியெல்லாம் பேசினால் அரசுக்கு மக்கள் மீது அதிருப்தி ஏற்படும். இந்த பேனர் விவகாரம் இது போன்ற செய்திகள் எல்லாம் பேசினால் அரசுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படும். இவர்களுடைய நிர்வாகம் சரியாக நடக்கவில்லை, நிர்வாக சீர்கேடுகளோடு இந்த ஆட்சி நடக்கிறது, கடந்த ஆட்சி காலத்தில் நடந்த தவறுகள் அத்தனையும் இந்த ஆட்சி காலத்தில் நடக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கடந்த ஆட்சி காலத்தில் நடந்த தவறுகளை விட அதிக அளவில் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தவறு நடக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் என்னென்ன குற்றச்சாட்டுகளை இவர்கள் வைத்தார்களோ அந்த அத்தனை குற்றச்சாட்டுகளும் இவர்களுக்கும் இப்போது பொருந்தும். அப்போ மக்களுக்கு இவர்கள் மீதான நம்பிக்கை குறையும். மக்களுக்கு இவர்கள் மீதான நம்பிக்கை குறைந்தால் என்ன நடக்கும்? இவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவார்கள். இவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய செய்திகளை ஊடகங்கள் வெளியிடுமா? இவர்களை ஆட்சி அதிகாரத்தில் அப்படியே வைத்திருப்பதற்காகத்தானே ஊடகங்கள் வேலை செய்கிறது. அப்போ இப்படி பேசுவாங்க, பேச மாட்டார்கள். அப்போ இதை திசை திருப்ப வேண்டும். இதை திசை திருப்புறதுக்கு என்ன செய்யணும்? பிஜேபியை கொண்டு வரணும். எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தமிழ்நாட்டில் பிரச்சனை வருகிறது அப்போதெல்லாம் ஆளுநர் இறங்கிடுவார், அண்ணாமலை இறங்கி விடுவார், இல்லைன்னா ஒன்றிய அமைச்சர்கள் பிஜேபியினுடைய தேசிய தலைவர்கள் வரைக்கும் இறங்கி விடுவார்கள். எதுக்கு, ஏன் இறங்குகிறார்கள்? நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பாருங்களேன், தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் சரிதான், உடனே இவங்க வந்து அப்படியே பிஜேபி பக்கம் திரும்பிடுவாங்க. இங்கே சட்டம் ஒழுங்கு சீரழிவா, அதை பற்றி பேச மாட்டாங்க. பிஜேபி எதிர்ப்போ, ஆளுநர் எதிர்ப்போ, அண்ணாமலை எதிர்ப்போ, அப்படிதான் ஊடகங்கள் விவாதங்களை கட்டமைக்கும். அப்படிதான் திமுக தலைமையும் நகரும். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் நடக்கிறதா, அது குறித்த விவாதங்கள் நடத்தப்படாது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி மீது பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டதா, அது குறித்து பேச மாட்டார்கள். ஆனால் மணிப்பூரில் பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டால் அது குறித்து பேசுவார்கள். நாம் அது குறித்தும் பேச வேண்டும், எல்லாவற்றையும் பேச வேண்டும் இல்லையா? ஆனால் தமிழ்நாட்டில் திமுக அரசுக்கு எதிராக என்ன நடந்தாலும் அதை பேச மாட்டார்கள். அப்போதெல்லாம் பிஜேபிக்கு எதிராக இங்கே சண்டை நடப்பது போன்று நாடகம் நடத்தப்படும். இந்த ஊடகங்கள் அந்த நாடகத்தை கட்டமைப்பார்கள். கட்டமைத்து அது சார்ந்த செய்தியை மட்டுமே மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பார்கள். இதில் 2 பேருக்குமே லாபம் இருக்குங்க. நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் இப்போ வந்து இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது. ஆனால் இப்போதே அதற்கான வேலையை ஆரம்பித்து விட்டது திமுக. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா? ஏதோ ஒன்றிய அரசை இவர்கள் கடுமையாக எதிர்ப்பது போன்று, பாஜகவை இவர்கள் கடுமையாக எதிர்ப்பது போன்றும், தமிழ்நாட்டில் போட்டி என்பதே திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் இருப்பது போன்றும், பாஜக ஏதோ இங்கே தமிழ்நாட்டில் அதிக அளவில் வளர்ந்து விட்டது போன்றும், ஏதோ அவங்க ஒரு 100 எம்எல்ஏ வச்சு எதிர்க்கட்சியாக இருப்பது போன்றும், அவர்களை அதிகாரத்தில் வரவிடக்கூடாது என்று சொல்லி இவர்கள் கடுமையாக எதிர்த்து வேலை செய்வது போன்றும் ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. பிஜேபி வந்துடும் என்று சொல்லித்தான் 2019 தேர்தல் தொடங்கி இப்போது வரைக்கும் அத்தனை தேர்தலையும் திமுக எதிர்கொள்கிறது. இங்கே பிஜேபி வரக்கூடிய அளவுக்கு இருந்ததா? 2019 2021 இருந்ததா? பிஜேபியை வந்து அங்கங்கே அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க பேசிட்டு இருந்தாங்க தலைவராக இருக்கிற போது. ஒண்ணுமே இல்லாமல், அடையாளம் இல்லாமல் இருந்த பிஜேபி வந்துடும் சொல்லி தமிழ்நாட்டில் இன்றைக்கு பிஜேபியை தமிழ்நாட்டுடைய ஒரு எதிர்கட்சி போன்று சித்தரித்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் திமுக தான். ஏன் திமுக இதை செய்து? ஏன்னா இவர்களுக்கு பிஜேபியை சொன்னால்தான் வாக்கு விழும். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தொடங்கினது பிஜேபி வந்துடும், அதனால ஓட்டு போடுங்க. இப்போது வரைக்கும் அதைத்தான் செய்கிறார்கள். 26 சட்டமன்ற தேர்தலிலும் அதைத்தான் செய்வார்கள். அப்ப விவாதங்கள் எல்லாம் அதை நோக்கியே கட்டமைக்கப்பட வேண்டும். இது பாஜகவுக்கும் இது வந்து நன்மைதான் பயக்கும். அவர்களும் இதைத்தான் விரும்புகிறார்கள். பாஜக ஏன் விரும்புகிறது? பாஜகவுடைய சித்தாந்தங்களை, தத்துவங்களை, கோட்பாடுகளை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அப்ப என்ன செய்யணும்? அப்போ தமிழ்நாட்டில் வளர வேண்டும் என்றால் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி நாங்கள் தான் என்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அப்போ ஆளுங்கட்சி யாரை எதிர்க்கிறதோ அவர்கள் தான் ஆளுங்கட்சிக்கு எதிரான கட்சி என்று மக்கள் வந்து ஒரு முடிவுக்கு வருவார்கள் இல்லையா? மக்கள் மனதிலே அது விதைக்கப்படும் இல்லையா? அந்த கருத்து மக்கள் அதை ஏற்கிறார்கள், ஏற்கெல்லாம் முடிவுக்கு வர்றாங்க இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு கட்டமைப்பு மக்கள் மத்தியிலே விதைக்கப்படும் இல்லையா? அந்த கட்டமைப்பு தான் இங்கே விதைக்கப்பட்டு வருகிறது. அதைத்தான் இவர்கள் செய்து வருகிறார்கள். அப்ப இப்படி செய்யறதன் மூலமாக திமுகவுக்கு என்ன ஆதாயம் அப்படின்னா, இங்கே திமுகவுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த தவறுகள் எல்லாமே மூடி மறைக்கப்படும். எப்பவுமே நீ பாருங்க, அடுத்த ஓராண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேச மாட்டார்கள், ஒன்றிய அரசினுடைய பிரச்சனைகளை பேசுவார்கள்.
அதுதான் நடக்கும். அதைத்தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நாடகத்தை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடகத்தை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் புரியாதவர்கள் அல்ல. இந்த நாடகங்கள் எல்லாவற்றையும் மக்கள் தெளிவாக கவனித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போது நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பேனர் விவகாரத்தில் இந்த பேனர் வைக்கப்பட்டது அனுமதியோடு வைக்கப்பட்டதா இல்லை அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டதா? அனுமதியோடு வைக்கப்பட்ட பேனர் என்றால் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பேனருக்கு எதற்காக அனுமதி கொடுத்தீர்கள்? அந்த அனுமதி கொடுத்த நபர் யார்? அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தீர்களா? இந்த பேனரை வைத்த நபர் மீது நடவடிக்கை எடுத்தீர்களா? கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் அந்த பேனரை வைத்தவரை கைது செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசினீர்கள் இல்லையா? இந்த பேனரை வைத்தவரை கைது செய்தீர்களா? நீங்கள் கைது செய்தீர்கள். அந்த சிறுவர்கள் தப்பி விட்டார்கள். அதற்காக தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? நீங்கள் அப்படி விட்டுருவீங்களா? எப்படி பார்ப்பது இதை? இந்த பேனர் கலாச்சாரத்திற்கு திமுக அரசு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இல்லை, இதற்கு மேலும் இந்த பேனர் கலாச்சாரத்துக்கு திமுக முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் திமுகவினுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டி வரும்.